Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம chapter 1 la, that is application of matrix and determinants la example 1.3 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம், which is based on adjointment and A inverse கூட நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ்க்கு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணியிருக்க questions. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் A must be a non-singular. அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். தென் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/A. ஸோ இது ஒரு கண்டிஷன். A இன்வர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த A இன்வர்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறது. இந்த மாடுலஸ்னா என்ன அர்த்தம், டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் எடுக்கிறது இஸ் சேம் ஆஸ் A இன்வர்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நான் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறது இஸ் சேம் ஆஸ் இன்வர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது. தட் இஸ் தி செகண்ட் ஒன். தென் சம் கான்ஸ்டன்ட் டைம் A அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறது இஸ் சேம் ஆஸ் 1/λ into A இன்வர்ஸ். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் இப்போ 2 times A அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த மேட்ரிக்ஸுக்கு நான் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது 1/2 times A இன்வர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் கண்டிஷன், வேர் லாம்டா பி எனி நான் ஜீரோ ஸ்கேலார். ஏன்னா நான் ஜீரோவாக இருக்கணும், ஏன்னா டினாமினேட்டரில் 1/λ போடுறப்ப இட் மஸ்ட் பி நான் ஜீரோவாக இருக்கணும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, தென் லெஃப்ட் கேன்சலேஷன் லா. ஸோ லெஃப்ட் கேன்சலேஷன் லா அப்படின்னா என்னன்னா A B C are ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n. இஃப் A is நான் சிங்குலர் தென் AB ஈக்குவல் டு AC தென் B ஈக்குவல் டு C. அதாவது இங்கே லெஃப்டில் இருக்க ஏஏவை நான் கேன்சல் பண்ணலாம். அதுதான் வந்து நமக்கு லெஃப்ட் கேன்சலேஷன்ல. ஏபியும் ஏசியும் ஈக்குவலாக இருக்குன்னா பியும் சியும் ஈக்குவலாக இருக்கும், ப்ரொவைடட் ஏ வந்து நான் சிங்குலராக இருக்கணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் ப்ரீ மல்டிப்ளை பை ஏ இன்வெர்ஸ் பண்ணுவோம், ஏன்னா நான் சிங்குலருங்கிறதால ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால சிமிலர்லி ரைட் கேன்சலேஷன்லானா பிஏ ஈக்குவல் டு சிஏன்னு இருந்ததுன்னா பி ஈக்குவல் டு சி. தட் இஸ் தி ரைட் கேன்சலேஷன் லா. அடுத்து ரிவர்சல் லா, இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஏபிக்கு நம்ம இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது செப்பரேட்டாக பிக்கு இன்வெர்ஸ் ஏக்கு இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பியாக இருக்கும், போத் ஆர் நான் சிங்குலராக இருக்கணும். ஓகே, அப்போ ஏக்கும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும், பிக்கும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி மேட்ரிக்ஸை ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நான் இன்வெர்ஸ் எடுக்கிறது, தனித்தனியாக இன்வெர்ஸ் எடுக்கிறது, பட் பி இன்வெர்ஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ்க்கு ஈக்குவல். இது ரிசல்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் டபுள் இன்வெர்ஸ் லா. அதாவது ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு திரும்ப இன்வெர்ஸ் எடுத்தா என்ன, ஏ வரும். ஆல்ரெடி டிரான்ஸ்போஸில் கூட இதை பார்த்துருப்போம். ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தா என்ன வரும், ஏ. சிமிலர்லி ஏ இன்வெர்ஸ் எடுத்துட்டு அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா you will get A. So that is the third law of double inverse அப்படின்னு சொல்கிறோம். தென் இதுலேயே நமக்கு ஒரு சில இன்வெர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, A must be a non-singular square matrix. தென் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏக்கு நான் இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A inverse which is also same as 1/determinant of A into A. ஸோ இது ஒரு ரிசல்ட்டு. அதாவது A அட்ஜாயின்மெண்ட் ஏக்கு நான் இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அட்ஜாயின்மெண்ட் ஏ இன்வெர்ஸ்க்கு ஈக்குவல். அதாவது ஏ இன்வெர்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சா அதுக்கு அட்ஜாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈக்குவல், விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1/determinant of A into A. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரிசல்ட். தென் செகண்ட் ஒன், இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏவோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறது டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் n-1. இங்கே என்னங்கிறது ஆர்டர். ஸோ இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் போடுவோம், அப்போ 3ன்னு போடணும், ஏன்னா 1 மார்க்கில் இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம் அதுக்காக. ஓகே, தென் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் A. ஸோ ஆல்ரெடி அட்ஜாயின்மெண்ட் A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நம்ம அட்ஜாயின்மெண்ட் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் n-2 into A. இது கூட ஒரு ரிசல்ட்டு. ஸோ இதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ஃபோர்த் ஒன், அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் லாம்டா டைம்ஸ் A சம் கான்ஸ்டன்ட் டைம்ஸ் A. இப்போ 2A மேட்ரிக்ஸுக்கு நான் அட்ஜாயின்மெண்ட் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த லாம்டா பவர் 2-1. அப்போ 2 பவர் இன்கேஸ் 3/3 மேட்ரிக்ஸ்னா 2 பவர் 3-1 இன்டூ அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் A இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கண்டிஷன். ஓகே, தென் அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் A மேலே ஃபைன் பண்ணோம்ல அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து பவர் n-1 ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகே சார், திஸ் இஸ் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், பட் எனிவேஸ் தெரிஞ்சுக்கோங்க. தென் அட்ஜாயின்மெண்ட் ஏக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது அட்ஜாயின்மெண்ட் A டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அதுக்கு நான் அட்ஜாயின்மெண்ட் ஃபைன் பண்ணுறது இஸ் சேம் ஆஸ்
அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது. தட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி 1.9. ஸோ இது எல்லாமே நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, தென் இப்போ வரப்போகிற இது ரெண்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நமக்கு ஒரு கொஸ்டினில் வந்து அட்ஜாயின்மெண்ட் ஏ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்ன்னு கேட்பாங்க. அட்ஜாயின்மெண்ட் ஏ கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏன்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரிசல்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ அட்ஜாயின்மெண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்டால் ஃபார்முலா இதுதான், +or-1/root ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ. ஸோ அப்போ அந்த அட்ஜாயின்மெண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து இன்டூ அட்ஜாயின்மெண்ட் ஏ பண்ணிங்கன்னா யூல் கெட் ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏ ஃபைண்ட் பண்ணுறது எப்படி? இப்போ அட்ஜாயின்மெண்ட் நமக்கு ஏ கொடுத்துட்டு அட்ஜாயின்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதா முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ அட்ஜாயின்மெண்ட் ஏ கொடுத்துட்டு ஏ கேட்பாங்க. அப்போ இதுதான் ஃபார்முலா. என்ன அப்படின்னா ஏ = +or-1/root ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ. மேலே இருக்க அதே விஷயம் தான், அதே அட்ஜாயின்மெண்ட் ஏ தான், அதுக்கு ஒரு அட்ஜாயின்மெண்ட் எடுக்கணும். அப்போ அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ. அப்போ கொடுத்துருக்க அட்ஜாயின்மெண்ட் ஏக்கு இன்னொரு முறை நம்ம அட்ஜாயின்மெண்ட் கண்டுபிடிச்சி இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் தி மேட்ரிக்ஸ் ஏ. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ். இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.4 என்ன அப்படின்னா ஜஸ்ட் single. So if A is a non-singular matrix of order odd order. Okay, so odd னு கொடுத்திருக்காங்க. even னா என்ன பண்ணுவோம், 2n னு எழுதுவோம். odd னா 2n + 1. அதுதானே odd and even condition. Then prove that determinant of adjoinement A is positive. இந்த மாதிரி क्वेश्चनலாம் நமக்கு 2 மார்க் क्वेश्चंसல கேட்கலாம். so அதுக்காக. ஓகே, so அப்ப சொல்யூஷன் let A be a non-singular matrix of order 2m + n. so நான் அதுதான் சொன்னேன். இப்போ 2n னா it is even number, அது கூட 1 ஆட் பண்ணா 2n. so அதுதான் நான் இங்க 2m + 1 னு எழுதிருக்கேன். ஏனா மேட்ரிக்ஸோட ஆர்டர் n னு எழுதுவோம். so அந்த n க்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக m = 0 1 2 and so on. so 0 ல இருந்து ஃபைனைட் நம்பரா இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ஆர்டரா இருக்கும். ஓகே, தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்ன, நான் ஜீரோ. ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஏ மஸ்ட் பி என்னது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்காது, நாட் ஜீரோ. வி நோ தட் என்ன ப்ராப்பர்ட்டி, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ = டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1. இப்போ தான் மேலே நான் சொன்னேன் அந்த ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஒன். ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் அண்ட் n பிளேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2m + 1. ஏன்னா நம்ம ஆட் பவர்ஸ்க்கு தான் ஃபைன் பண்ண போகிறோம். அதான் சொல்லியிருக்காங்க ஆட் ஆர்டர். அப்போ n வேல்யூ வந்து நமக்கு என்ன, 2m + 1. அதை அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்மெண்ட் ஏ இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2m + 1 - 1. ஸோ +1 -1 கேன்சல் ஆகி டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் 2m னு வந்துடும். இதை நான் எப்படி எழுதலாம், டிட்டர்மினன்ட் பவர் m பவர் 2 னு எழுதலாமா? அதாவது a பவர் x பவர் a பவர் b இருந்தால் என்ன பண்ணுவோம், x பவர் a × b னு எழுதுவோம். அப்போ எனக்கு இங்கே a × b இருக்கு, அதை நான் பவருக்கு பவராக எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ தட் இது என்னவா இருக்கும், ஆல்வேஸ் விச் இஸ் பாசிட்டிவ், ரைட்டா? ஏன்னா ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயர் இருக்கப்ப இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர். ஓகே, டிட்டர்மினன்ட் இருக்கப்ப அது நெகட்டிவ்ல கூட வரலாம், பட் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஆஸ் positive. Therefore determinant of a power 2m is always positive. Therefore adjoinement of a is positive. ஏன்னா left hand side அதுதானே. so இப்போ right hand side positive னா left hand side is also positive. so that is the result. அவ்வளவுதான். ஓகே, so இந்த question தான் நான் சொன்னேன். 1.5 பாருங்க, find the matrix A if adjoinement A வந்து கொடுத்துட்டாங்க. so அப்போ நான் என்ன பண்ணணும், adjoinement A கொடுத்துட்டு A கேட்டா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் adjoinement A ஓட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த அட்ஜாயின்மெண்ட்டுக்கு திரும்ப ஒரு அட்ஜாயின்மெண்ட், அதான ஃபார்முலா. ஸோ அதை எழுதிட்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியது. அப்போ கிவன் என்ன, adjoinement A = 7 7 - 7 - 1 11 7 11 5 7. okay, then to find என்ன நமக்கு the matrix A find பண்ணணும். அப்போ matrix A ஓட ஃபார்முலா என்ன, +or-1/root of adjoinement A into adjoinement of adjoinement A. அப்போ determinant of adjoinement A எனக்கு என்ன வரும், ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 7 into, ஸோ எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க, 7 into இந்த ரோ காலம் விட்டு 77 - 35. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்போம். அடுத்து போகிறப்ப என்ன பண்ணணும், செகண்ட் என்ட்ரிக்கு மைனஸ் போடணும். ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரிக்கு மைனஸ் போடுவீங்க. அப்போ -7 into, ஸோ இந்த 7ஓட ரோ காலம் விட்டிங்கன்னா ரிமைனிங் -7 -77. so that is the second entry. minus last entry plus தான் போடுவோம், பட் அங்கேயே மைனஸ் இருக்கிறதுனால it is -7 into இந்த ரோ காலம் விட்டிங்கன்னா -5 - 121. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது, 7 into 42 -7 into 84. so -84 -7 into -126. okay, so this is -84. so minus into minus becomes +588. then this is again +882 +294. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1764. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி
ஸ்கொயர் ரூட் எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் என்னோட வீடியோஸில் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கூட நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ப்ராப்ளம்க்கு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இப்போ 1764 இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த நம்பரை 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போடணும். ஸோ தட் இதோட ப்ராடக்ட் வந்து இந்த 17க்கு இன் பிட்வீனில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், 4 4 போட்டிங்கன்னா 16 அப்போ ரிமைனிங் என்ன வரும் 1. தென் இந்த 64 அப்படியே பாரோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 + 4 என்ன வரும் 8. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதிக்கணும். 4 + 4 என்ன 8. நெக்ஸ்ட் இங்கே ஏதோ ஒரு நம்பர், அதே நம்பரை நான் இங்கேயும் போடணும். ஸோ தட் இந்த நம்பர் இன்டு திஸ் என்டையர் நம்பர் வில் கெட் கேன்சல் ஆஃப் திஸ். அப்போ நான் என்ன பண்ணலாம், 2 போடுறேன்னா அதே 2 இங்கேயும். ஸோ அப்போ 2 × 82 எனக்கு என்ன வந்துடும். ஸோ 2 × 82 இஸ் 164. அப்போ ஆன்சர் வந்து 0 வந்துடுச்சு ரிமைண்டரு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆச்சு, இதோட டிட்டர்மினன்ட் வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ சாரி ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. வாட் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 which is 42? அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், +or - 42. ஏன்னா எப்போவுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம், +or - சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ +or - 42 இஸ் வாட் யுவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். ஸோ அப்போ நம்ம ரூட் ஆஃப் திஸ் வந்து எனக்கு தேவையான விஷயம் நான் ஃபைன் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட அஜைன்மெண்ட் ஏ. ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜைன்மெண்ட் ஏ. ஸோ அப்போ ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜைன்மெண்ட் ஏவோட ஆன்சர் வந்து 42 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், அஜைன்மெண்ட் ஆஃப் அஜைன்மெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு கொஸ்டின்ல வந்து ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு நான் அகைன் அஜைன்மெண்ட் எழுதணும். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் அஜைன்மெண்ட் எப்படி எழுதுவீங்க, கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இதுதான். இதை நம்ம என்ன பண்ணுவோம், 4 முறை எழுதிப்போம். ஸோ ரைட்டில் 1 அண்ட் கீழே 1 அண்ட் தென் அதுக்கு ரைட்டில் 1 4 முறை நம்ம அதை எழுதிட்டு தென் என்ன பண்ணணும், சுற்றி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலமை கேன்சல் பண்ணிடணும். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதோட டிட்டர்மினன்ட் எடுப்பீங்களா. ஸோ 7 × 11 77 - 35. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஸோ -35 - 49 அதை நான் இங்கே வெர்டிக்கலாக வரதை இங்கே ஹரிசாண்டலாக எழுதணும். அடுத்தது 49 + 77 அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ், ரைட். இதே மாதிரி நான் ஆல்ரெடி போட்டிருக்கோம் டிட்டர்மினன்ட்ல, அதனால நான் இதை டைரெக்டாக சொல்கிறேன் அஜைன்மெண்ட் எப்படி பண்ணணும். 77 + 7 வந்துடும். அதே மாதிரி ஒரு என்ட்ரியும் போட்டிங்கன்னா அடுத்து என்ன 49 + 77. ஸோ அதே மாதிரி ரிமைனிங் என்ட்ரிஸ்லாம் போட்டிங்கன்னா வில் கெட் திஸ். ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வருது பாருங்க, இதை ஆட் பண்ணால் அஜைன்மெண்ட் ஆஃப் அஜைன்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 42 - 84 126. 84 126 - 42. அதாவது இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் -126 42 84. அவ்வளோதான். therefore what is your A formula, +or - 1 divided by root of determinant of assignment A into assignment of assignment A. Okay, so +or - 1 by root of 1764 into மேலே நம்ம ஃபைன் பண்ண assignment of A ஓட value. Then what is 1 by root of 1764 42. அப்போ 1 by 42 into this entry. so இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்க, சாரி மேலே நம்ம ஃபைன் பண்ண அஜைன்மெண்ட். அப்புறம் இந்த 42 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா, அப்போ 42 by 42 1 ஆயிரும். தென் 42 84 divided by 42 -2. இந்த +or - அப்படியே வச்சுக்கிறேன், ஜஸ்ட் 42 1 by 42 மட்டும் உள்ள. 126 divided by 42 பண்ணிங்கன்னா 3. 84 by 42 2. 126 by 42 3. ஸோ இதோட ஆன்சர் -1 -3 1 and 2. ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிளோட ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். அண்ட் இது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது அவங்க அசைன்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளை வந்து ஏ கேட்டாலும், அசைன்மெண்ட் கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்டாலும், தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ஓகே, right? So that's all for this question and that's all for this video also. So இந்த வீடியோ ஜஸ்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 2 எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்லாம் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ஓகே, ஸோ இதில் நம்ம பேசின ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சிலது இம்பார்ட்டன்ட் சொன்னல, ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இன்சைட் புக்கில் இருந்து கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டின். ஸோ அப்போ அந்த 1 மார்க் கொஸ்டினில் இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸில் இருந்தோ இல்லை ஏதாவது அப்ளிகேஷனில் இருந்தோ தான் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.